ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் சமையல் வீடியோ போட்டு. இன்றைக்கி நாங்கள் வெந்தி குழம்பு வைக்கிறத வீடியோ போட போகிறோம். வாங்க பார்க்கலாம், அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அரிசி, 1 கொத்து கருவேப்பிலை நம்ம இதில் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் இப்போது நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுந்துருச்சு. இதை இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு போட்டுடலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூனு துவரம்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு, உங்களுக்கு ஆப்ஷன் எதுவோ அது போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுவும் வறுந்துருச்சு. இதையும் எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 50 கிராம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். புளி குழம்புக்கெலாம் கொஞ்சம் வெந்தி குழம்புக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பூண்டு, காஞ்ச மிளகாய் ரெண்டும் சேர்த்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு, சின்ன வெங்காயம் இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த இதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தக்காளி அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ மூடி விட்டு கொஞ்ச நேரம் தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த பழத்தில் நம்ம மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இது மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இல்லை எலுமிச்சை மலை சைஸ்னு கூட வச்சுக்கலாம், பெருசாக அவ்வளோ பெருசு ஒரு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாம். இது நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா, அதையும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்க புளியை ஊற்றிக்கலாம். நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வெந்தி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொதிக்கட்டும், கொதித்து சுண்டட்டும். வாவ், பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் கிளினா பிரிஞ்சு வந்துருக்கு. எவ்வளோ கிளினா, அவ்வளோதான். வெந்தி குழம்பு தயார். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற 2 பேரும் சாப்பிட்டு பார்த்து இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எங்கள் வீட்டு பெரிய தலைவர் தான் சாப்பிட்டு பார்க்குறாரு. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு அவர் தான் சொல்லுவார். எப்படி பாருங்க, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காரம், சாரம், புளி எல்லாம் டேஸ்டா இருக்கு. பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.